Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல IIT JEE மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக மேத்தமெட்டிக்ஸ்ல தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு வந்து மேட்ரிசஸ்ல ரெண்டு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन சால்வ் பண்ணி காட்ட போறேன். ஆல்ரெடி செட் தியரி ரிலேஷன்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்திருக்கேன். அந்த பழைய வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலனா கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஏப்ரல் செஷனுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ்ல நல்ல ஸ்கோர் வாங்குறதுக்கு நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேனலும் இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்க. IIT JEE மெயின்ஸை நீங்கள் ஈஸியாகவே ஓவர் கம் பண்ணிடலாம். இல்லை பாருங்க, ஆல்ஃபா பி ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கு. அதாவது எக்ஸ் கியூப் மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1. சரியா? இதில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1க்கு 0 போட்டிங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிடும். அப்படின்னா ஆல்ஃபா கியூப் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 விச் இம்ப்ளைஸ் ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? ஆல்ஃபா சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் ஈக்குவேஷன் தானே கொடுத்துருக்கு. சரிதானா? அப்போ நம்மளுக்கு இதில் ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஏ பாருங்க, ஏ ஈக்குவல் டு 1/√3 1/√3 1 1 1 1 1 ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர். இதில் ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு 1ங்கிறதுனால இது என்ன ஆயிரும்? ஆல்ஃபா ஆயிடும். ஆல்ஃபா ஆயிடும். இப்போ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா இன்னொரு 1/√3 வருமா? அது போய் இது 3 ஆயிடும். 3 1 1 1 1 ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் 1 ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்க. 3 இங்கே 3 3. அடுத்தது இது வந்து 1 + α + α² வரும். 1 + α + α². அடுத்தது வந்து 1 + α² + ஆல்ஃபான்னு வரும். அடுத்தது இங்கே 1 + α + α² வரும். அடுத்தது வந்து 1 + α². இதுவும் அதே தான், 1 + α + α² வரும். α² + α⁴ வரும். α⁴ பழையபடி என்ன ஆயிரும்? ஆல்ஃபான்னு வந்துடும். சரியா? அடுத்தது கடைசி டேர்ம் வந்து 1 + α³ + α³ வரும். 3 1 + α³ + α³ அப்போ 3. அடுத்தது இங்கே பார்ப்போம், 1 + α + α². 1 + α + α². இங்கே ஒரு 1/3 இருக்கு. அடுத்தது 1 + α³ + α³ அப்போ இங்கே 3. அப்போ இங்கே வந்து 1 + α + α² இருக்கும். ஈக்குவல் டு 1 0 0 0 1 1 0 1 0. இது 0. சரியா? 1 + α + α² 0 போட்டிருக்கேன். 3 எல்லாம் 3 ஆல டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். இதுதான் நம்மளுடைய ஏ ஸ்கொயர். இது நம்மளுடைய ஏ ஸ்கொயர். திரும்ப நான் a⁴ கண்டுபிடிப்போம். a⁴ ஈக்குவல் டு a² இன்டூ a² ஈக்குவல் டு 1 0 0 0 0 1 0 1 0 இன்டூ 1 0 0 0 0 1 0 1 0. மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு 1. சரியா? அடுத்தது 1 0 0. அடுத்தது 0. அடுத்தது 0. அடுத்தது 1 0 0 0 1. அப்போ a⁴ இது என்னது? ஐடென்டி மேட்ரிக்ஸ். a⁴ ஈக்குவல் டு ஐடென்டி மேட்ரிக்ஸ்னு வருது. நம்மளுக்கு என்ன வேணும்? a⁴31 வேணும். அப்போ a⁴31 கண்டுபிடிப்போம். a⁴ the whole power 7 into a⁴3. a⁴ the whole power 7 னா a⁴28 வந்துருமா? 28 போக 29 30 31 மீதி 3 இருக்கு. அப்ப a⁴3 போட்டிருக்கேன். இது a⁴ the whole power 7 என்ன ஆயிரும்? 1 ஆயிரும், i ஆயிரும். அப்ப ஈக்குவல் டு a³. a⁴31 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்துரும்? a³ ஆன்சர் வந்துரும். சரிதானா? அடுத்தது பாருங்க, அடுத்தது ஆல்ஃபா ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்கு. a² கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட்.
a square is equal to cos alpha minus sin alpha cos alpha into cos alpha minus sin alpha cos alpha equal to cos square alpha minus sin square alpha cos square alpha minus sin square alpha அடுத்தது minus sin alpha cos alpha minus sin alpha cos alpha அப்போ minus 2 sin alpha cos alpha அடுத்தது sin square alpha cos alpha plus sin alpha cos alpha அப்போ 2 sin alpha cos alpha இங்க வந்து cos square alpha minus sin square alpha சரியா equal to இது என்னது cos 2 alpha இது minus sin 2 alpha இது sin 2 alpha இது cos 2 alpha இது என்னது a square நான் கண்டுபிடிச்சிருக்கேன் a square அப்போ a power 32 இப்படி இருக்கும்னு கேட்டிருக்கு அப்போ a power 32 is equal to a cube a power 4 ஏதாவது கூட ஒன்று கண்டுபிடிச்சு பாருங்க இதே மாதிரி வரும் cos 2 alpha cos 32 alpha minus sin 32 alpha sin 32 alpha cos 32 alpha சரியா a square னா இங்க 2 alpha வந்திருக்கு அப்ப நான் a power 32 னா என்ன வரும் 32 alpha ன்னு வரும் equal to என்ன கொடுத்திருக்கு 0 minus 1 1 0 ன்னு கொடுத்திருக்கு 0 minus 1 1 0 ன்னு கொடுத்திருக்கு அப்ப ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினு பாருங்க so cos 32 alpha is equal to 0 sin 32 alpha equal to 1 அப்படினா 32 alpha is equal to எவ்வளவு pi by 2 ஏனா sin pi by 2 1 cos pi by 2 0 அப்போ 32 alpha is equal to என்னது pi by 2 அப்போ alpha is equal to pi by 64 alpha ஆன்சர் கொடுக்கலனா இங்க alpha என்னது pi by 64 ஆப்ஷன் கொடுக்க மறந்துட்டேன் சரியா pi by 64 அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கேன்னு பாருங்க a transpose a is equal to 3i3 ன்னு கொடுத்திருக்கு அப்ப a transpose எழுதிக்கோங்க 0 a transpose a கரெக்ட் தானா ஆமா 0 2x 0 a transpose a தானே 0 2x இங்க 2y y minus y 1 minus 1 1 into a 0 2y 1 2x y minus 1 2x minus y 1 equal to 3i3 3 0 0 0 3 0 0 0 3 i3 ல நான் 3 மல்டிப்ளை பண்ணிருக்கேன் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன வரும்னு பாருங்க 4x square plus 4x square 8x square வரும் அடுத்தது 0 வந்துரும் 2xy minus 2xy 0 வந்துரும் அதுக்கு அடுத்தது 2x minus 2x plus 2x அப்ப 2x வரும் 8x square இது 0 2x minus 2x 0 வந்துரும் அடுத்தது 8x square இங்க 0 2xy minus 2xy 0 அடுத்தது இங்க 4y square plus y square plus y square அப்ப 6y square அப்ப அடுத்து 0 தான் வருமா இருக்கும் அடுத்தது இங்க 0 0 கடைசி பாருங்க கடைசி என்ன வருது 3 வருதா 3 இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணுவோமா 8x square equal to 3 x equal to plus or minus root of 3 by 8 6y square equal to 3 அப்போ y equal to plus or minus 1 by root 2 8 y equal to plus அப்ப நம்மளுக்கு
எத்தனை மேட்ரிக்ஸ் வேணும், த டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் விச் இஸ் சாட்டிஸ்ஃபைட் தான் கேட்டிருக்கு. எத்தனை மேட்ரிக்ஸு, எக்ஸுக்கு 2 வேல்யூ, ஒய்க்கு 2 வேல்யூ, அப்போ 4 மேட்ரிக்ஸு. 4 மேட்ரிக்ஸ் என்ன செய்யும், இந்த இதை வந்து கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரிதானா? அதனால் ப்ராப்ளம்ஸை வந்து ரொம்ப கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தோன்னா அது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. அதனால் நல்ல கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. செட் தியரி, ரிலேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டெஃபினைட் இன்டெக்ரல் எல்லாமே கொடுத்துருக்கேன். பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா ஐஐடி ஜேஇன்னு பிளேலிஸ்ட்டு தனியாக இருக்குது, உள்ளே போய் பாருங்கள். எல்லா வீடியோஸையும் நம்ம என்ன செய்யலாம், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா கேட்டுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் இன்ஸ்டா அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.